வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இன்று மாலை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு செல்கிறார். 17 நாட்கள் அமெரிக்காவில் சுற்றுப்பயணமும் தமிழகத்தில் முதலீடுகளை பெறுவதற்காகவும் செல்ல உள்ளார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களதுடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர். ராஜா அவர்களும் உடன் செல்கிறார். தற்பொழுது அமெரிக்கா பயணம் என்பது தமிழகத்தில் முதலீடுகளை பெறுவதற்காக கிடையாது என்றும் அவரது உடல்நிலையை சரிபார்ப்பதற்காக தான் என்றும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டால் அதை வைத்து அரசியல் செய்து விடுவார்கள். ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் குடும்ப வாரிசு தான் இருக்கிறது. துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுப்பேற்ப வைப்பதற்கான பல திட்டங்களை போட்டார். ஆனால் மக்கள் மத்தியில் அது கடும் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய நிலையில் உருவாகியதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை இழந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் அதனை கைவிட்டிருந்தார். மீண்டும் தமிழகத்தில் ஏதாவது ஒரு மருத்துவமனையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனுமதிக்கப்பட்டால் கடந்த ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை போல்தான் ஸ்டாலினுக்கு வந்துவிடும் என்று அதை வைத்து அரசியல் செய்யக்கூடும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் தற்பொழுது வெளிநாட்டிற்கு செல்ல உள்ளார். இந்த முழுமையான மருத்துவ பரிசோதனை வெளியே தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் இது தமிழக முதலீடுகளை பெறுவதற்கான அமெரிக்கா பயணம் என்ற தகவலை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் உண்மையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஜனவரி மாதம் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றதும் தற்பொழுது அமெரிக்காவிற்கு செல்ல உள்ளதும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது உடல்நிலையை சரிபார்ப்பதற்காகத்தான் என்ற தகவல் தற்பொழுது பிரத்யேகமாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதுவரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு சுமார் 6 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டுள்ளார். ஆனால் இந்த 6 முறையும் தமிழகத்தில் எந்த ஒரு நிதியையும் கொண்டு வரவில்லை. சொல்லுவார் 6000 கோடி 4000 கோடி என்று சொல்லத்தான் செய்தாரை தவிர இன்று வரை புதிய நிறுவனங்கள் தமிழகத்தில் எதுவும் தொடங்கவில்லை. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக பிரான்ஸ் நாட்டிற்கு குடும்பத்துடன் சென்றிருந்தார். கிட்டத்தட்ட 7 நாட்கள் தங்கியிருந்தார். தற்பொழுது 14 நாட்களுக்கு மேலாக, அதாவது திட்டமிட்டபடி 14 நாட்கள் கூடுதலாக 17 நாட்கள் வரை அமெரிக்காவில் இருப்பார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. தமிழக முதலீடுகளை பெறுவதற்காக அமெரிக்கா செல்ல உள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் தங்கியதற்கான ஆவணங்கள் கிடைக்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா மருத்துவமனையில் தங்கிய போட்டோக்கள் கிடைத்தால் நிச்சயமாக நமது சேனலில் பதிவு செய்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்த 2026 ஆட்சியை பிடிக்குமா அல்லது அரசியலில் புதிதாக உதயமான விஜய் அவர்களது கட்சி ஆட்சியை பிடிக்குமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.